ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூணே பொருள் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக்கு செய்ய போகிறோம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 10 ரூபா பால் பாக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேரி மில்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓரியோ பிஸ்கெட் வச்சு நான் இன்னைக்கு இந்த கேக் வந்து மேக்கிங் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம கேக் வந்து பார்த்தா மேக் பண்ணிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூலாம் நான் வந்து ஃபுல்லாக காட்டுறேன். நம்ம வந்து பார்த்தா கேக் செய்யறதுக்கு போகலாம். ஓகேவா? மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக யாராவது வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின வந்த பிஸ்கெட்டை வந்து பார்த்தா பிரித்து ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து போட்டேன். இப்போ வந்து ரெண்டாவது பேக்கெட் எடுத்து அதையும் பார்த்தா நான் பிரித்து வந்து போட்டுக்கிறேன். போட்டோடனே அது செகண்டே வந்து பார்த்தா 300 பேக்கெட்டும் இருக்குது. அதையும் எடுத்து நான் பிரித்து போட்டேன். நான் மொத்தம் வந்து பார்த்தா 4 பேக்கெட் வாங்கி வந்தேன். 4த்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மட்டும் போட்டு நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்கெட்டும் நான் பிரித்து போட்டேன். பிஸ்கெட் உள்ள க்ரீம் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டான ஒரு கேக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். நம்ம கை பக்குவத்திலே நம்மளே செஞ்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும். அதே செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறதுதான் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து இல்லை ப்ரோ நான் ட்ரை பண்ணல, வண்டி வீடியோ மட்டும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாலும் எனக்கு ஓகே தான். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் தனியாக க்ரீம் தனியாக பார்த்தா எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடச்சி போட்டுக்கணும் பிஸ்கெட்டை. இப்போ வந்து பார்த்தா நான் உடச்சி போட்டுக்கிறேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு பிஸ்கெட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் உடச்சி போடக்கூடாது. இதில் வந்து பாதி பிஸ்கெட்டு தான் உடச்சி போடணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரையாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒரு பிஸ்கெட்டாக எடுத்து நீங்கள் வந்து உடச்சி போட்டுங்க. உடச்சி போட்டால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூளாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதை வச்சு நம்ம வந்து கேக் செய்ய முடியும். அதனால தான் சொல்கிறேன், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டை உடச்சி போடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குத்து பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவுட்ரு ஆயிருக்குன்னு தெரியல, பார்த்தாலே தெரியும். நல்லா பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம கிட்ட பிஸ்கெட் இருந்துச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஜாரில் உடச்சி போடுங்க. நான் அப்படியே வந்து போட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் வந்து பார்த்தா நான் வந்து மிக்ஸி ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா பவுட்ரு மாதிரி பார்த்தா நம்மளுக்கு ஆல்ரெடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்தா அரைஞ்சிச்சு. அதை தூக்கி ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொட்டிங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிக்கிறேன். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக பூச்சின்னு இருக்குது. நீங்கள் எதனா கை விட்டோ இல்லை அப்படி சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு இது வச்சு நீங்கள் வந்து தள்ளி ஏற்றுங்க. நான் இப்போ பவுட்ரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி ஏற்றுக்கினேன். இதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா அரைச்சி ஏற்றுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு டவுட் வந்துருக்கும், அந்த க்ரீம் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னாக்கா அந்த ஒரு பவுடர்லேயே வந்து போட்டு பார்த்தீங்கன்னா மிக்சிங் பண்ணுறதா, மற்றபடி வேறு எது இல்லை. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கணும். வேணே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் காய வைக்க போகிறோம். பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றுறது மட்டும் தான் நம்மளது வேலை. இப்போ வந்து நம்ம பால் வந்து காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து காய்ச்சாச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கணும். நீங்கள் சக்கரை எதுவும் பார்த்தீங்கன்னா போடக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு தித்திப்பு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சக்கரை போட்டுக்கலாம். ரொம்ப பால் ஊற்றிடாதீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி பார்த்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பால் ஊற்றணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை பார்த்தீங்கன்னா ஊற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு கரெக்டான பதத்தில் வரல, அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி பார்த்தீங்கன்னா பால் ஊற்றி நான் கலக்கியிருக்கேன். நல்லா கலக்கின உடனே அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஊற்றின அதை செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு எப்படி நீங்கள் தண்ணி ஊற்றி வைப்பீங்களோ அது மாதிரி வந்து சூடான தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நேராக வச்சு நீங்கள் வந்து பார்த்தா மூடிங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சூடுகளில் நீங்கள் வேக வைங்க. வேக வச்சு அந்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பதத்தில் தான் வரும். நம்ம வாங்கின வந்த 3 டேரி மில்க்கும் எடுத்து நம்ம கட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேக்குக்கு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நான் பெருசாலாம் நான் டெக்கரேஷன் பண்ணல, நார்மலாக சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணிக்க போகிறேன். இல்லை ப்ரோ இந்த மாதிரி டெக்கரேஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா உங்களோட ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்னோட ஸ்டைலில் நான் நார்மலாக வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பண்ண அந்த செகண்டே வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக நான் 3 டேரி மில்க் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக வந்து பார்த்தா நான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் 3 டேரி மில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டேன். அப்படியே கேக் எடுத்துன்னு போயிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வைங்க. வச்சு அது செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பதத்தில் தான் பார்த்தீங்கன்னா வரும். கைஸ், ஃபைனலி வந்து பார்த்தா நம்ம வந்து 3 பொருள் வச்சு பார்த்தீங்கன்னா கேக் வந்து பண்ணிட்டோம். இப்போ இது வெட்டி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூ வந்து சொல்கிறேன். வந்து வெட்டி சாப்பிட்டுடலாம். அப்படியே கிட்டவா கேக்கு மட்டும் காட்டு. ஃபுல்லாக கட்டி ஆகிட்டு இருக்கு, நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் ஓவராக கட்டி ஆகிட்டு இருக்குங்க. ஓகே, அப்படியே தூரமாக போயிடு. கைஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வெட்டி எடுத்துட்டோங்க. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கைஸ், செம்மையாக இருக்குது. நான் தான் இது பண்ணனானே எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகேவா? செம்மையாக இருக்குங்க.
உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சாக இருக்குது. பத்தாததுக்கு என்னோடய கேமராமேனுக்கு வாய் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தா ஒழுகுது. ஏன்னா அந்த அளவு நான் சாப்பிட்டுன்னு இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். கைஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபைனலி நம்ம கேக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டுங்க. நானாக செஞ்சேன் அப்படின்ற அளவு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று கொடுத்துட்டு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்டு, மறக்காமல் பெல் ஐக்கன் ஆல் போட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், டாட்டா, பை பாய்.